நான் சின்ன பிள்ளையாட்டு இருக்கும்போது அம்மா கிறிஸ்மஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடி முளை போடுவாங்க. கோயில் முத்தத்தில் நல்ல சுத்தமான வெள்ளை மண் எடுத்துகிட்டு வந்துட்டு புதுசாக தண்ணி வர்ற அன்னைக்கு அந்த தண்ணியை விட்டுட்டு இந்த மாதிரி சிறுபயிறு, கம்பம்புல், நெல் அதெல்லாம் போடுவாங்க. அந்த பழக்கத்தில் நானுமே வீட்டில் எப்போவுமே எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ் டைமில் போடுறது. நான் அதுக்கு நம்ம இண்டோர் பிளான்ட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த மண் கொக்கோபைட் அது வாங்கிட்டு போடுறது. அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு தான் போடணும். ஓகே, எப்படி போடணும்? ஃபஸ்ட் இப்படி எடுத்து சீடு போடுறது இப்படிலாம் போடணும். ஓகே, போடுறியா? போடு. நான் அதிபன் அகிலுக்கு இது எனக்கு பழக்கத்தில் எப்படி போடணும் அப்படின்ட்டு எப்போவுமே சொல்லி கொடுக்குறது. எங்கள் அம்மா அவங்க அம்மாட்ட இருந்து இது படிச்சிருப்பாங்க. நான் அதே மாதிரி எங்கள் அம்மாட்டேருந்து நான் படித்து நானும் எனக்கு பசங்களுக்கு இது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. நமக்கு கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது இது வந்து நவராத்திரி டைம்லையும் போடுவாங்க. இங்கே முஸ்லீம்ஸ் கூட இந்த மாதிரி அவங்களுக்கு ஈத் வரும்போது போடுவாங்க. நம்ம இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த பண்டிகைகள் வரும்போது நமக்கு அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது, நமக்கு அது ஒரு ஆர்வமாட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து கம்பு போட்டிருக்கிறேன், அப்புறம் ராகி போட்டிருக்கிறேன், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சிறுபயிறு போட்டிருக்கிறேன். இதில் வந்து நமக்கு இந்த வெந்தயமும் கடுகும் சீக்கிரமாட்டு முளைச்சிரும். நீங்கள் யாராவது போடலை அப்படின்னா இனி போடணும் அப்படின்னா இன்னும் 5 நாள் இருக்குது. இன்றைக்கி போட்டாலும் டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மண்ணில் ஃபுல்லாட்டு அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் அந்த கொக்கோபைட் இருக்கும்ல, அந்த இண்டோர் பிளான்ட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த இது போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இது போடுறதுனால என்னென்னா இதில் சின்னதாட்டு ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அதனால் டெய்லி நம்ம தண்ணி போடணும்னு வேண்டாம். லைட்டாக நம்ம போட்டு அந்த ஈரப்பதத்தில் அப்படி இருந்துடும். நான் எதுக்கு அடிக்கடி நான் வந்து கடவுளை காட்டுறேன்னா இதெல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு நல்லா ப்ரேயர் பண்ணணும். இது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இருட்டான பிளேஸில் வச்சுருவாங்க. நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு ஒரு டவல் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். சின்ன பிள்ளையாக இருக்கும் போது காயில் முளைச்ச உடனே இதை பார்க்கணும், எவ்வளோ முளைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் இப்போவும் அப்படியே இருக்குது. இதே மாதிரி இந்த பாட்டிலில் தண்ணி போட்டு வச்சுட்டு மேலே லைட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். அது அழகாட்டு இந்த மாதிரி முளைஞ்சி வரும். கொஞ்சம் இந்த மாதிரி முளைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இந்த சூரியன் வெளிச்சம் லைட்டாக படுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சா போதும். வச்சாச்சுன்னா அழகாட்டு இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் நமக்கு குடிலுக்கு அழகாட்டு நம்ம வந்து இதை வச்சிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாட்டு இருக்கும். இது இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கட்டின குடில் ஃபோட்டோவில் இருந்ததை அதை அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். அம்மா இப்படி தான் சூப்பராக குடில் கட்டுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் இதே மாதிரி பண்ணி ஹாப்பியாட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.